ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஹோம் டூர். நான் ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடியே ஷார்ட்ஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஹோம் டூர் சிம்பிளாக காமிச்சிருப்பேன். அந்த ஹோம் டூருக்கு நல்லாவே ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. எங்களோட கிச்சன் பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிச்சனுங்க. நீங்கள் என்ட்ரன்ஸில் வரும்போதே பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிச்சன் அப்படியே எல் ஷேப்பில் கொடுத்துருப்போம். இந்த கிச்சன் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களில் சில பேருக்கு வந்து இது சிம்பிளாக தெரியலாம். என்னோட ட்ரீம்ஸ் வேறு. எப்படின்னா இது வந்து டைனிங் ஏரியா மாதிரி செட் பண்ணும். ஆக்சுவலாக நாங்கள் இதில் வந்து ரெண்டு உடன் தான் கொடுக்குற மாதிரி பிளானு. இது வராது. லாஸ்ட்டில் அது பிளான் மாதிரி 3 ஆயிடுச்சு. அப்படிங்கிறப்போ இது டைனிங் ஏரியா மாதிரி தான் செட் பண்ணோம். அங்கே 2 டேபிள் போட்டு இங்கே இருந்து சாப்பிட்ற மாதிரி அப்படி இது யார்கிட்டேயுமே நான் கன்சல்ட் பண்ணவே இல்லை. என் ஹஸ்பண்டு கூட என்ன பண்ணிட்டாங்கன்னா விட்டுட்டாங்க. எப்படியோ உன்னோட ஐடியாவில் நீ பண்ணுற அப்படின்ட்டாங்க. ஏன்னா சென்னையில் வந்து நம்மளுக்கு இவ்வளோ பெரிய கிச்சன் இருக்காது. சிம்பிளாக இவ்வளோ தான், ஜஸ்ட் இப்படி ஒரு கபோர்டு அவ்வளோதான் இருக்கும் சென்னையில். ஏன்னா அது ரொம்ப நாள் கனவு எனக்கு, வீடு கட்டினா கிச்சன் மட்டும் ரொம்ப பெருசாக இருக்கணும்னு. ஆனால் இங்கே வந்தால் மேக்ஸிமம் நாங்கள் ஒரு 10 டேஸ், இப்போ ஆனுவல் லீவுங்கிறனால ஒரு 1 மந்த் நிற்கிறோம். இந்த டைமில் மட்டும் நான் கிச்சனை நல்லா யூஸ் பண்ணுவேன். நான் இன்றைக்கி கிச்சன் ஃபுல் டீப் க்ளீன் பண்ணி வச்சுருப்பேன். கவுண்டர் டாப்லலாம் எதுவுமே இருக்காது. நீங்கள் பார்க்கலாம், வீடியோக்காண்டி பண்ணியிருக்கேனே அப்படிலாம் இல்லைங்க. இது வந்து நாளைக்கு நான் சென்னை கிளம்புறேன். அப்படிங்கும்போது நைட்டு ஃபுல் ஒர்க் எனக்கு நடந்தது. இவ்வளோ நேரம் ஃபுல் க்ளீன் பண்ணிக்கிட்டு தான். இந்த வீட்டுக்கு ரொம்ப பெரிய ஸ்டோரி உண்டு. வீடு சிம்பிளாக தான் இருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த கபோர்டு மட்டும் நான் கொடுத்துருப்பேன். இந்த கபோர்டும் ஃபஸ்ட்டு வேணான்னு சொன்னாங்க. கிச்சன்னால இந்த கபோர்டு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங், இது கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஸ்டவ் ஏரியா. இதுவும் வாஸ்துப்படி அங்கேருந்து தான் வரும்பாங்க. நாங்கள் பேசிக்காக அந்த சைடு கட்டியிருக்கணும், விட்டுட்டோம். சிம்பிள் அங்கேயே வச்சாச்சு. அப்புறமா சிங்குமே ரொம்ப தேடி 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 அலைஞ்சு வாங்கின ஒன்று. ஒன்று, நாங்கள் சென்னையில் இருக்கிறதுனால இங்கே வீடு கட்டுறது எல்லாமே ஹஸ்பண்டோட அண்ணா, ரிலேட்டிவ்ஸ் எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க இல்லைன்னா முடியாது. அவங்க எல்லாம் ஹெல்ப் பண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமாக அங்கேருந்து இவங்க கால் பண்ணி சொல்கிறது, போர் போடுறப்போ அந்த மாதிரி எல்லாமே அப்படி தான் போச்சுது. ஆனால் நாங்கள் வருவோம், ஒரு 2 மந்த் ஒன்ஸ் நாங்கள் அங்கே வர்றப்போ இந்த எனக்கு இதை பார்த்தா சிரிப்பு வரும். எப்படின்னா டைனிங் ஏரியா நாங்கள் கொத்தனார்ட்ட சொல்லிட்டோம். அவங்க சொதப்பிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா இதை சிம்பிளாக வச்சு ரொம்ப ரொம்ப மேலெலாம் தூக்காமல் ஹைட்டை கம்மி பண்ணி ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க. வந்த உடனே கட்டினதெல்லாம் அழிச்சு பிடிச்சி கட்டிடுங்க அப்படின்னு சொல்லி கொத்தனாரே கதற விட்டுருக்கோம் நாங்கள். ஆனால் எங்களுக்கு கொத்தனார் கிடச்சது மாதிரி யாருக்கும் கிடச்சிட மாட்டாங்க. எப்படின்னா எங்களோட ஓன் பிளான்லேயே தான் சொல்லுவோம். அதாவது கொத்தனார் ஒரு பிளான் சொல்லுவாங்க, இதில் சவர் வச்சிடலாம், அங்கே ஓப்பன் போட்டால் நல்லா இருக்காது, நீங்கள் ஓப்பன் போடணுமோ. அப்புறமா 2 பேருமே அப்படி தான் பண்ணுவோம். ஹஸ்பண்டு கூட ரொம்ப இன்வால்வ் ஆகலை. எனக்கு என்னென்னா ரொம்ப நாள் கனவுங்க இந்த மாதிரி ஓப்பன் வச்சு. லேடிஸ் எல்லாருக்குமே இந்த ட்ரீம்ஸ் இருக்கும். பிடிக்கிறவங்கெல்லாம் கமெண்ட் பண்ணணும் நீங்கள். நான் கேட்டது மாதிரி இந்த வீடு வந்துடுது. எப்படி கேட்டேன்னா, நீங்கள் ஓவரால் இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா ஒரே ஹால். நீங்கள் கிளியராக நோட் பண்ணிங்கன்னா தெரியும், ஒரே ஹால். அந்த ஹாலை நாங்கள் எப்படி பிரித்து எங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் கட்டியிருக்கோங்கிறது தான் நீங்கள் இந்த வீட்டில் எல்லாமே பார்ப்பீங்க. சேம் உங்களுக்கு இந்த மாதிரி ஐடியா இருக்குது, இப்போதைக்கு சிம்பிளாக தான் வீடு எடுக்க போகிறேன்னு இருந்தீங்கன்னா, சின்ன ரூமாக இருந்தாலுமே அதை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம மாற்றிக்கிட்டோன்னா அந்த ஹோம் சூப்பராக இருக்குங்க. ஃபஸ்ட்டு கபோர்டில் இருந்தே பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த வால் ஒன்று, அப்புறமா இந்த கிரே கலர் கபோர்டு ஒன்று. இந்த 2ம் மேட்சிங் சூப்பராக இருக்குங்க. இது ஒரே காம்பினேஷன் வரணுன்னு தான் இங்கேருந்தே ஃபுல் டைல்ஸ் கொடுத்து இங்கே வரைக்கும் ஃபினிஷ் பண்ணியிருப்போம். இப்போ பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் எதுவுமே இருக்காது, ஃபுல் எம்டியாக இருக்கும். எல்லாமே நான் பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். அங்கே சென்னையிலேருந்து வர்றப்போ இங்கே எல்லா இடமும் ஃபில்லாக இருக்கும். அதுக்கப்புறம் கிளம்புறப்போ க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவேன். இங்கே வச்சுட்டு போனால் எல்லாமே வேஸ்ட் ஆகிரும். ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே தான் இருக்கும். ஜஸ்ட் நான் உங்களுக்கு லைட்டாக ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன், ஒரு சின்ன ஐடியாவுக்காண்டி. இந்த ரேக் எல்லாமே எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மேலே இருக்கிற ரேக் எல்லாமே ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி இந்த கரையான் அந்த டைப்லாம் சொல்லுவாங்கள்ல, இது வரைக்கும் எனக்கு அந்த மாதிரி இஷ்யூஸ் எதுவும் வரவே இல்லை. சேம் இந்த மாதிரி அவ்வளோதான். அதுக்கப்புறமா இந்த விண்டோவும் நம்ம அங்கே இருக்கிறதுனால எந்த சின்ன சின்ன பூச்சினாலும் ஓவராக வரும். இப்போ ஃபுல்லுமே அந்த நெட்டு கவர் பண்ணிட்டோம். இங்கே இந்த ஏரியா ரொம்பவே காற்று அடிக்குங்க. நீங்கள் என்னோடய போன வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், டக்குனு டஸ்ட்டு வந்து சேரும். மற்றபடி இந்த டைல்ஸ் இதுவும் கூட மேட் ஃபினிஷிங்கில் தான் வேணும்னு கேட்டேன். இந்த டைல்ஸுமே இதுவுமே ஹஸ்பண்ட் இங்கேருந்து ஃபுல்லாக இதே, அதாவது ஹாலுக்கு கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த டைல்ஸை அப்படி இங்கே வரைக்கும் கவர் பண்ணலான்னு பார்த்தாங்க. நான் விடவே இல்லையே, இங்கேருந்து எனக்கு மேட் ஃபினிஷிங் வேணும்னு. இதுவும் ஒரு எனக்கு பிடிச்ச மாதிரி தான். ஓகே, இனி அப்படியே ஹாலை பார்த்துடலாமா? வாங்க.
அப்படியே கிச்சன்ல இருந்து இங்கே பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் ஹால். இதுவும் எங்களோட பிளான் எப்படி இருந்ததுன்னா, நான் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லிடுறேன். நிறைய பேருக்கு ஏதாவது பிளான்ஸ் இருக்கலாம் கட்டுறதுக்கு. ஏன்னா அதனால தான் சில ஐடியாஸ் என்கிட்ட கேட்டீங்க நீங்கள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு சொல்கிறேன். ஹால் வந்து நாங்கள் ரெடி பண்ணுறது ஃபஸ்ட்டு ஹால் மட்டும் போதும். அப்படியே அட்டாச்டு பாத்ரூம் மட்டும் வச்சு செட் பண்ணிடுவோம். ஏன்னா ஊர்லேருந்து வந்தால் வர்றதுக்கு மட்டும்தான். நம்ம அங்கே வர்றது ரொம்பவே ரேரு. அப்போ இப்படியே நம்ம பிளானிங் இருக்கட்டும்னு தான் ரெடி பண்ணோம். பட்ஜெட்டும் பார்த்தோம். சரி இதுக்குள்ளே முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பிளான் கொஞ்சம் கொஞ்சம் பெருசாகி ஆகி என்ன ஆயிடுச்சுன்னா, நான் விண்டோவில் ஃபஸ்ட்டு வந்து கை வச்சேன். விண்டோ எனக்கு எப்படி கேட்டேன்னா, இந்த சைடு விண்டோ வந்து எனக்கு ரொம்ப பெருசாக வேணும்னு கேட்டிருந்தேன். எங்களுக்கு சைடு சுற்றி காம்பவுண்ட் எதுவுமே இல்லை. காம்பவுண்ட் எதுவுமே நாங்கள் இன்னும் போடல. ஏன்னா இங்கே வந்து ஹஸ்பண்ட் சொன்னாங்க பின்னாடி காம்பவுண்ட் இல்லை. அப்புறமா ஒரே ரூம் சிங்கிள் ரூமுக்குள்ளே வந்து இங்கே பேக் சைடு நம்ம வந்து விண்டோ போடண்டான்னு சொன்னாங்க. ஃப்ரண்ட்டில் போட்டிருக்கோம்ல போதும் அப்படின்ட்டு. நான் ஒரே அதான் சொல்லுவாங்களே ஒத்த காலில் நின்னேன்னு, அந்த மாதிரி நின்று நான் அந்த பிளானிங்கில் கட்டினேன். ஆனால் இப்போ அந்த டைமில் கொத்தேன். ஹஸ்பண்ட் ஃபஸ்ட்டு இந்த சைடு போடவே வேண்டான்னு சொன்னவங்க, ஃபுல் அந்த செவுரு அப்படியே கட்டிடுவோன்னு சொன்னவங்க, இப்போ காற்று எப்படி வரும் தெரியுமா? இப்போ கொஞ்சம் கம்மியாக அடிக்குது. ஃபேன் எதுவுமே வேணாம், சும்மா வந்து தூங்கினாலே போதும், பப்பர பேன் எல்லாம் தூங்கிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ சொல்கிறாங்க இந்த விண்டோ போட்டது நல்லா தான் இருக்குது அப்படின்ட்டு. அதே மாதிரி வீடு வந்து பால் காய்க்கிற அன்னைக்கு எங்களோட டோரை ஓப்பன் பண்ணிட்டு வந்தாங்கங்க. ஃபஸ்ட்டு டோர் எனக்கு இதை மறக்கவே முடியாது. டோரை ஓப்பன் பண்ணிட்டு ப்ரேயர்லாம் பண்ணிவிட்டு உள்ளே வந்தாங்க. உள்ளே வர்றப்ப எல்லாருக்கும் ஷாக்கிங். அதாவது இந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா எலிவேஷன் எதுவுமே இருக்காது, ப்ளைனாக கட்டியிருப்போம். அப்போது அதை பார்த்துட்டு இங்கே சிம்பிளாக ஒரு ரூம் வச்சுருப்பாங்க அப்படின்ட்டு தான் எல்லாருமே உள்ளே என்ட்ரு ஆனாங்க. பார்த்த உடனே ஒரு சின்ன ஷாக். எப்படின்னா அந்த ஒரு ரூம்லேயும் நீங்கள் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கீங்களே அப்படின்ட்டு. அதெல்லாம் எனக்கு தான் செய்கிறோம். அதே மாதிரி பசங்களுக்கு சின்னதாக குட்டியாக இதில் ஒரு டிவி செட் பண்ணிட்டோம். இங்கே வந்து ரொம்ப போர் அடிக்கும். இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் சின்னதாக தான் கொடுத்துருந்தாங்க. இங்கேயும் கேட்டேன், இங்கேயும் கொஞ்சம் கீழே வரைக்கும் வச்சு பெரிய விண்டோவாக போட்டுடலான்னு பார்த்தேன். ஆனால் வேணான்ட்டாங்க, இங்கே கொஞ்சம் சிம்பிளாகவே இருக்கட்டும்னு. ஃப்யூச்சரில் வந்து இது பெட்ரூம் ஆயிடலாம், ஹால் ஃப்ரண்ட்டில் எடுக்கலாம். அது அந்த டைமில் பிளான் பார்த்துக்கலான்னு விட்டுட்டோம். அப்படியே ஒரு சோஃபா, இந்த சோஃபா இந்த பீரோ எல்லாம் பால் காய்க்கிற அன்னைக்கு ஷிஃப்டாக வந்தது. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது எங்களோட கனவு. எல்லாருக்கும் இருக்கும்ல ட்ரீம்ஸ். இது வந்து மேரேஜ் ஆனதுலேருந்து பசங்க வயிற்றுல இருந்து டெலிவரி டைமு, அப்புறமா அந்த கிட்டு நம்ம செக் பண்ணுவோம் இல்லையா, அது வரைக்கும் நான் வேணும்னு சொல்லி வச்சுருக்கேன். இது வந்து ஃப்யூச்சரில் குட்டி பசங்க அவனுங்க வளர்ந்து பார்க்குறப்போ இதை கொஞ்சம் என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் இதில் சம் ட்ரெஸ்ஸஸ்லாம் இல்லாமல் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அவனுங்களுக்கு தெரில, ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் திட்டலாம். நம்ம இப்போது ஹால் ஏரியா பார்த்தாச்சுங்க. அதுக்கு முன்னாடி என்ன ஒன்று சொல்லிடுறேன், ஃப்ரண்ட் எலிவேஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா, இதை வந்து இந்த வீடியோ எண்டில் நான் காமிக்கிறேன். நீங்கள் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா நிறைய பேர் எனக்கு இதை சொன்னாங்க. எனக்கு இவ்வளோ எஃபர்ட் போட்டது எனக்கு அது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. ஏன்னா சின்ன சின்ன ஒவ்வொரு செங்கல் வைக்கிறதும் எடுத்த மாதிரி இருப்போம்ல, அந்த மாதிரி தான் இருக்கும். உள்ளே வந்து பார்த்துட்டு ரொம்பவே ஆச்சரியமாக கேட்டாங்க, நல்ல பிளானிங் சூப்பராக இருக்குன்னு. இந்த வீடு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்களே ஓனாக கட்டினது. அது இப்போ நிறைய டிசைன் நிறையவே வந்துருச்சு. ஆனால் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி நாங்களே கட்டினதுங்கப்போ எனக்கு கொஞ்சம் ஒரு இன்ட்ரெஸ்டிங். அவங்க சொல்லிட்டு ஹாப்பி. இப்போ வாஷ் பேஷன் ஏரியா பார்த்துடலாம். இந்த வாஷ் பேஷன் ஏரியாவை பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் வந்து பார்த்துட்டு கூட ஓகேவா போயிட்டாங்க. இங்கே வந்த உடனே எல்லாருக்குமே கொஞ்சம் ஷாக்கிங் தான். ஏன்னா வில்லேஜில் நாங்கள் இருக்கோம். வில்லேஜில் அந்த டைப்பில் ஃபஸ்ட்டு நாங்கள் கட்டினது எனக்கு தெரிஞ்சு நாங்கள் தான். எனக்கு அவ்வளோ நீட்டாக ஒரு மிரர் செட்டப் வச்சு சின்ன வாஷ் பேஷன் வச்சு இந்த செட்டில் வந்த உடனே தான் எல்லோரும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த ஏரியா நான் அதுக்குன்னே கொஞ்சமாக ஸ்பேஸ் விட்டு எனக்கு கட்டணும் அப்படின்னு சொல்லி இங்கேயும் ஒரு ரேக் அந்த மாதிரி ரெடி பண்ணி, இது வந்து ரொம்பவே பிடிச்ச ஏரியா. வந்த உடனே இப்படி வந்து நின்று நான் அங்கே வீடு பால் காய்க்கிற அன்னைக்கு ஃபஸ்ட்டு வந்து நின்ன இடம் இதுதான். எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லா லேடிஸ்க்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் இது கனவும் கூட. அதே மாதிரி இது நாங்கள் இந்த வீடு கட்டிகிட்டு இருக்கப்போ நாங்கள் பால் காய்க்கிற அன்னைக்கு வீடு லேடிஸ்லாம் நிறைய பேர் கட்டிகிட்டு இருந்தாங்க. அவங்க கூட இதை வீடியோ வந்து எடுத்தாங்க. கொத்தனார் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இருந்தே அவங்கள டென்ஷன் பண்ணி கட்டிகிட்டு இருந்தோம். ஒரு கட்டத்தில் கடைசியாக ஃபுல் ஃபினிஷிங் வீடு முடிஞ்சதும் கொத்தனாருக்கே ரொம்ப பிடிச்சிருச்சு. அவங்களே என்ன பண்ணாங்க, ஃபுல்லாக வீடியோ எல்லாம் எடுத்து ஸ்டேட்டஸ்லாம் வச்சு அவங்க நிறைய பேருக்கு இந்த வீடு பிளானிங்கை காமிக்கணும் அப்படின்னாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக போச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வாஷ் பேஷன் ஏரியா முடிஞ்சிருச்சா, ஆனால் இதில் தான் அவங்க ஒரு ரெஸ்ட் ரூம் வச்சு சிம்பிளாக முடிச்சிடலான்னு சொன்னாங்க. அதை என்னோடய பிளானில் நான் கொஞ்சம் ஸ்பேஸ் கேட்டு அப்படியே இந்த இடத்த வாஷ் பேஷன் ஏரியாவை வாங்க ரெஸ்ட் ரூம் பார்க்கலாம். ரெஸ்ட் ரூம் காமிக்க கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் இருக்குது. ஆனால் ஒன்றும் இல்லைங்க, மனுஷன்
ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிறது இந்த ஒரு இடத்துலையும் தான். நான் ரொம்ப ஃப்ரீயாக இருப்பேன். ஏன்னா பசங்க அம்மா அம்மானு கூப்பிடுவானுங்க. ஹஸ்பண்ட் வேற. இந்த ஒரு இடத்துல எனக்கு சவுண்டே வராது. இது எப்படி இதுவும் எப்படி கொடுத்துருக்கோம்னா, இந்தியன் டாய்லெட் தாங்க கொடுத்துருக்கோம் நாங்க. ஏன்னா, நம்மளுக்கு வந்து அந்த வெஸ்டர்ன் டாய்லெட் இப்போ கொஞ்ச நாளைக்குலாம் வேணாம் அப்படின்னு. இது ஒரு எக்ஸர்சைஸ் இந்த மாரி இப்படியே போகட்டும் அப்படின்ட்டு விட்டுட்டோம். இனி இந்த செட்டப். இதுதான் ஹைலைட்டே இந்த ரூம்ல. எப்படின்னா, ஹோட்டல் செட்டப்லயே இருக்கிற மாரி பிளானிங். இந்த கண்ணாடி வைக்கண்டான்னு எல்லாருமே போராடினாங்க. கண்ணாடிலாம் தேவையே இல்லைன்னாங்க. நெறைய பேர் திட்டினாங்க. எல்லாத்தையும் மீறி இந்த கண்ணாடியை கொண்டு செட் பண்ணோம். ஆனா, அந்த கண்ணாடி வச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, பால் காய்ப்புக்கு வந்தவங்க எல்லாருமே இத பத்தி தான் பேசுனாங்க. வாங்க பார்க்கலாம் உங்களுக்காண்டி. ஓப்பன் பண்ணிட்டு நார்மலா தான் இருக்கும். நார்மலா நம்ம குளிக்கிற ஏரியா, ஆ நார்மலா ஷவர் ஏரியா எல்லாமே நார்மலா தான் இருக்கும். ஆனா, இவ்ளோ இடத்துக்குள்ள நாங்க இத எப்படி கரெக்ட்டா பிளான் பண்ணி கட்டணுங்கிறது இங்க மேட்ரு. செம்மையா பண்ணிட்டோம். ஒரு சிம்பிளா ஒரு ஆங்கர், ட்ரெஸ் போட, அதுக்கப்புறமா குளிச்சு முடிச்ச உடனே இங்க லாக் போட்டுக்கலாம். ஓகேவா? ஆனா ஒவ்வொருத்தங்களா தான் போக முடியும். ஸோ உங்களுக்கு இந்த வீட்ட பார்த்துட்டு ஓவரால் எல்லாமே காமிச்சுட்டேன். உங்களுக்கு இந்த வீட பார்த்துட்டு சில சில டிப்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். மேபி நீங்க வீடு கட்டிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற டைம்ல இந்த மாரி டிப்ஸ் உங்களுக்கு சில பேர்த்துக்கு யூஸ் ஆகலாம். எடுத்துக்கலாம் அதுல இருந்துட்டு. மத்தபடி எனக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு ஹோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேர்ந்து என்னோட ஹோம் டூர நீங்களும் பார்த்துட்டீங்க. இந்த ஹோம் டூர் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கு, இதுல பிளஸ் ஆர் மைனஸ் உங்களுக்கும் இருக்கலாம். அத நீங்க கமெண்ட் பண்ணலாம். மத்தபடி நம்மளோட வீடியோஸ்ல கன்டினியூவா எனி பியூட்டி டிப்ஸ், மத்தபடி குக்கிங்ஸ், டெய்லி விளாக் இந்த மாரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கிற மாரி கன்டென்ட் நான் குடுத்துட்டு இருப்பேன். என்ன நீங்க என்கரேஜ் பண்ணணும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர், லைக். ஓகேவா? லவ் யூ ஆல்.